வணக்கம் மகளே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பார்த்தீங்கன்னா வீட்டை பார் நாட்டை பார். என்ன ப்ரோ புதுசாக இந்த மாதிரி பேரையே இப்போ தான் ப்ரோ கேள்விப்படுறேன் அப்படின்னா நானே இப்போ தான் கேள்விப்படுறேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு ட்விட்டரில் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். காக்கா முதலமைச்சர் காக்கா வெற்றி அப்படின்னு கத்திட்டு இருந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். ஃபன் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதாவது காக்காவும் கழுகும் கதையும் உங்களுக்கு தெரியும். ஸோ காக்கா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் ப்ரோ அப்போ அந்த அஜய் ஜெயிச்சிருவாரா ப்ரோ அப்படின்னா தெரில. ஸோ அது இல்லை விஷயம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைம் ட்ராவல் பண்ண போகிறோம் 1994. ஸோ அப்போ போக போகிறோம். பல விஜய் ரசிகர்கள் பிறந்திருக்கவே மாட்டாங்க. அப்போ இப்போ இருக்க அனில்ஸ் இருக்காங்க, அவங்க பிறந்திருக்கவே மாட்டாங்க. சாரி, அஜய் ரசிகர்கள் பிறந்திருக்கவே மாட்டாங்க. பல குட்டி குஞ்சான்ஸ் பிறந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா சொல்லக்கூடாதுல்ல, இன்னைக்கு 21ஆம் தேதி, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேலே யாரும் அரசியல் சம்மந்தமாக பேசக்கூடாது. ஸோ அதனால் அது நமக்கு மைண்டில் இருக்குது. வீட்டை பார் நாட்டை பார் இந்த படத்தை நான் பார்க்கல. எவ்வளோ ட்விட்டரில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கிங். நம்ம மைண்டு தான் அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிரும்ல, அது அப்படியே அலச ஆரம்பிச்சிருச்சு, டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அந்த கொடியை பார்க்கும் போதும் ஸ்பெயின் கொடி மாதிரியே இருக்குது. காக்கான்றாங்க உள்ளுக்குள்ள. அந்த நடிகரை பார்க்கும்போது அப்புறம் ஆப்போசிட்டில் நடிக்கிற நடிகரை பார்த்து 2 கட்சி மோதிக்குது. ஒன்று ப்ளூவும் ஒயிட்டும் கொடி, ஒன்று மஞ்சளும் ரெட்டும் கொடி. இது எங்கேயோ எங்கேயோ இடிக்குதடா அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி, என்னன்னு உள்ள போய் பார்த்துருவோம். இந்த படத்தை ஓட விட்டு கிட்டத்தட்ட 2 படம் பார்த்தேன். 2 படமா? வீட்டை பார் ஒரு படம், நாட்டை பார் ஒரு படமா அப்படின்னு கேட்காதீங்க. வீட்டை பார் நாட்டை பார்ன்றது ஒரு படம் தான். 1994 வந்தது. இதே மாதிரி பதவி பரிமாணம்னு சொல்லுவாங்கல்ல, பதவி ஏற்கிறது. ஸோ அதை வச்சு ஒரு படம் விஜயகாந்த் படம் நடிச்சிருக்காரு. அதாவது விஜயகாந்த் நடிச்ச படம், அதுவும் 1994 வந்திருக்கு. இதில் சிமிலர் கனெக்ஷன்ஸும் ஒன்று இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்லுங்கள். 2 படத்துக்கும் ஒரே இயரில் ரிலீஸ் ஆனனால இல்லை, 2 படத்துக்கும் ஒரு சிமிலர் கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வீட்டை பார் நாட்டை பார், அதை டீகோட் பண்ணுவோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. படத்தில் இருக்க டீகோடிங் உள்ள போய் படத்தெல்லாம் அலச போகிறது இல்லை, முக்கியமான சீக்வன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு ஒரு கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன், அதை வச்சு நீங்கள் இந்த படத்தை யூடியூப்ல பார்த்துக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கொடியை காட்டுவாங்க, கொடியை விரிச்சு தான் காட்டுவாங்க. ஸோ அவங்க ஃப்ளாக், ஸ்பெயின் கொடி ஃப்ளாக் காட்டுறாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த ஃப்ளாகை நம்ம இப்போ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் 1994 ஸ்கிரிப்டட். பல பேர் கேட்குறீங்களா கான்ஸ்பிரசி தேரி. அந்த கான்ஸ்பிரசி தேரி தான் இப்போ நான் பேச போகிறேன். இது கான்ஸ்பிரசி தேரின்னு நம்புறேன்னா அங்கேயே நம்பிட்டு உட்காரு. ஜாம்பி கூட்டங்கள்லாம் இருக்குல்ல, கவனிச்சுக்கிட்டே இருங்க. சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸ்பெயின் கொடி காட்டிட்டு வராங்க. இந்த காக்காவை தூக்கி வைக்கிறாங்க. நடிகர் காக்கா அப்படின்னு சொல்லி, சாரி நடிகர் காக்கான்றேன், தலைவர் காக்கான்னு சொல்லி இவங்க வெற்றி பெறாங்க. அதாவது இந்த ஸ்பெயின் கொடி வெற்றி பெறுது இந்த வெர்ஷனில். 1994 வெளியான 2 படத்தில் இந்த வெர்ஷனில் அவர் வெற்றி பெறாரு. ஸோ வெற்றி பெற மாதிரி காட்டி, காக்கா வெற்றி பெற மாதிரி காட்டி, அவங்க தொண்டனா ஒருத்தர், முக்கியமான பொறுப்பில் ஒருத்தர், அவங்க கூடையே ஒட்டிட்டு தெரியாரு. அந்த நபர் பேர் சரவணன். பருத்திவரன் நஸ்தாப் அவர் இருக்காருல்ல, அவர். இதே சிமிலர் கனெக்ஷன் நான் சொன்னேன் அப்படின்னா, இங்கே காக்கா டைரக்டாக அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு, ஸ்பெயின் கொடி டைரக்டாக காட்டப்பட்டிருக்கு. இந்த நம்பர் நான் ஏன் பர்சனலாக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நபர் தான் தளபதி, இளைய தளபதின்ற பட்டத்துக்கு சொந்தக்காரர் இவர் தான். சொந்தக்காரரே இவர் தான். இவரோட பட்டத்தை எடுத்து தான் அவங்க அப்பா, இப்ப இருக்க தற்போதைய தளபதி இருக்காருல்ல, அவங்க அப்பா ஆட்டையை போட்டிருக்காப்புல. இவர் போய் கேள்வியும் கேட்டிருக்காரு. வீடியோ கிளிப் யூடியூப்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அவரே சொல்லியிருக்காரு, இந்த சரவணன்றவரே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தான் இப்போ பட வாய்ப்பு எதுவுமே இல்லை, நீங்க படம் நடிங்க வேணா போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ லாபி உள்ள ஒர்க் பண்ணிருக்கல, இவன் சரி வரப்பட்டு வர மாட்டான், இந்த இடத்துக்கு வேறத்தனை தூக்குன்னு சொன்னோன்னா இந்த ஜோசப் தூக்கியிருக்காங்க. இந்த ஜோசப் வருவாருன்றது இந்த நடிகருக்கு தெரியாது. இது வெள்ளந்தியான, நம்ம சித்தப்பு தான் வெள்ளந்தியான ஆள். அவர் நடிச்ச இந்த வீட்டை பார் நாட்டை பார்லேயே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அவர் தியேட்டர் சீன் வரும். அந்த தியேட்டர் சீன்ல, சரி சொல்றேன், அப்புறம் சொல்றேன். இவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி இருக்கும்ல, அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்கல்ல. ஸோ 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்வாங்கல்ல, அந்த 2 பேருக்கு போட்டி இருக்கும். ஒரு நேஷனல் பார்ட்டி கட்சி இருக்கும், அதில் கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருப்பாப்ல, கண்ணாடி போட்டு ஒருத்தர் நேஷனல் பார்ட்டி இருப்பார்ல. யார் இது? அவரு கூட செலவு வைக்கணும்னு சொல்லி இப்ப இருக்க அஜய் இருக்காருல்ல, அவர் ஒரு மேடையில பேசினாரு. ஸோ அவருக்கு ஆப்போசிட் நடிகர் அந்த மேடையிலேயே அவருக்கு எதிராக பேசினாரு. ஸோ அப்போ யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், அவருக்கு தான். அதாவது இந்த அஜய், இப்போ இருக்க ஸ்பெயின் அஜய், அப்பவே மேடையில சரி இவருக்குலாம் இடத்துக்கு செலவு வைக்கணும். இவங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா இடத்துலையுமே ஃபண்டுன்னு இருக்கும். அதாவது தமிழ்ல போட்டு பாருங்க. இவங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்டும் அங்கே அவங்க வீட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். தமிழ்ல போட்டு பார்த்துக்கோங்க அந்த ஃபண்டுன்ற வார்த்தைக்கு. சரி, இந்த கட்சி பிராடத்தனம் பண்ணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆப்போசிட், அதாவது 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னா, இந்த ஸ்பெயின் கொடி, இன்னும் பக்கம் அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, ப்ளூ கொடி, அந்த ப்ளூ கொடி போராட்டம் பண்ணுது.
உண்ணாவிரதம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உண்ணாவிரதத்தில் போட்டிருக்கிறத பார்த்தீங்களா, ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க, எலெக்ஷன் வைங்க. அதாவது பாதியிலே தொங்கல் ஆட்சி நடக்கும், பாதியிலே ஆட்சி கலைப்பு நடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சீக்வன்ஸ் அங்கேயே வந்திருக்கு. நான் இப்போ நடக்கிறத பற்றி பேசவே இல்லை, ஏன்னா நான் கான்ஸ்பிரசி பண்ணியிருக்கேன். இப்போ நான் 1994 டைம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் டிகோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அப்போ நான் பறக்கவே இல்லை. சரி விஷயத்துக்கு வருவோம். இதில் நம்ம டிக்கெட் இருக்காப்புல இல்லை, டிக்கெட் என்ன டிக்கெட் அப்படின்னா, கேரளாலாம் அதிகமாக விற்கப்படுற டிக்கெட் இருக்கும். அந்த டிக்கெட்டை வந்து கிழிச்சோம்னா அதில் நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் காசு கொடுப்பாங்க. ஸோ அந்த டிக்கெட்டை விற்கிற ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் இதில் வருவார். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற, 1994 அவர் எங்கிட்ட ஸ்கூல் படிச்சுக்கிருப்பாரு ப்ரோ, நீ கூட ஏதாவது சொல்லிட்டு இருக்க அப்படின்னா இருக்கு. இது ஒரு சீக்வன்ஸ் வரும். அவங்க இப்போ ஊருக்கு புதுசாக அவர் வருவார். இந்த ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, மிலிட்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டாக இருப்பார். இவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு அவர் உயிர் தியாகம் பண்ணியிருப்பார். அவர் பையன் அக்ரிகல்ச்சர் ஒரு ஆளா வந்து அப்பேராவாப்பில் உள்ள இறங்கி இந்த அஜயோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ அதில் அந்த நபர் வந்து பேசுவாப்பில் என்ன சொல்லுவார் தெரியுமா, ஏன் கன்ஃபார்மாக அந்த கேரளா டிக்கெட்டுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நபர் ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் பேசுவார். அந்த வந்தவொடனே அவங்க வீட்டுக்கு சுழுக்கு வந்துடும் காலில். அப்போ வீட்டுக்கு போகும்போது எமோஷனல் சீக்வன்ஸ், எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க, நான் வந்து அனாதையாக வளரப்பட்டேன், எமோஷனல் சீக்வன்ஸ். இப்போ ரீசெண்டாக அந்த டிக்கெட்டு பேசிச்சுல, மேடைக்கு மேடை பேசிச்சுல, நான் எமோஷனல் எனக்கு இப்படி இருக்கு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க இல்லை. ஸோ அதோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. 1994 எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் 2025-26 நடக்குதுன்றப்போ இதுக்கு பேர் தான்டா கான்ஸ்பிரசி தேரி. நாங்களாம் கான்ஸ்பிரசி தேரிஸ்ட். சரி நீ அப்படியே நம்பிட்டு நான் சொன்னேன்ல, இந்த பேர் இந்த கிறிஸ்டின் பேர் ரிவீல் ஆகும்னு சொன்னேன்ல, இதில் வந்து சரவணன் நடிச்சு பார்ப்பல. சரவணன் நோட் பண்ணுறீங்களா, நான் கந்தன் தான் சொல்லியிருக்கேன். நம்ம அஜய் வந்து கந்தனா தான் நடிச்சிட்டு இருக்காரு, வேலெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னோம். இவரோட பட்டத்தை திருடி தான் அந்த ஜோசப் வச்சிருக்காப்புல. ஸோ அந்த ஜோசப் வச்சிருக்கிறது வந்து இப்போ நம்ம சீக்வன்ஸ் டிகோட் பண்ண போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க போய் இந்த பெண்கள் டிக்கெட் எடுக்க போகிறது வந்து ரஜினி படத்துக்கு டிக்கெட் எடுக்க போகிறாங்க. இந்த படம் நினைக்கிறேன், இந்த எஜமான் படத்துக்கு டிக்கெட் எடுக்க போகிறாங்க. எஜமான் ஸோ அரசாட்சி எஜமான். வெளியே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படம் மாட்டுக்காரன் வேலை, இந்த படம் தான். ஸோ அந்த போஸ்டர் வெளியே இருக்கும். இப்போ அந்த பெண்கிட்ட இவங்க அபியூஸாக நடந்துக்கிறாங்க. யாரு, இந்த கிறிஸ்டின் பேர் வச்சிருக்கவர் அபியூஸாக நடந்துக்கிறாரு. ஸோ அதுக்கு வேலை ஷீட்டுன்னு சொல்லி திட்டிட்டு இங்கிலீஷில் திட்டுவாங்களா, அதுக்கு நான் ஷீட் அதே ஒரு பேர் இல்லை, என் பேர் வந்து இந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்துவ பேரை சொல்லுவாப்புல இந்த நம்பர். சொன்ன பிறகு அதுக்கு அகேன்ஸ்டா வந்து இந்த சரவணன் வந்து கையை பிடிச்சி அடிச்சு சண்டை போடுறாப்புல. இந்த இடத்துல இந்த சீக்வன்ஸ் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த ஒரு நபர் வந்து ஈவ்டீசிங் பண்ண வராருல, அந்த நபர் சொல்ல வர வார்த்தையை கவனிச்சிங்கன்னா அந்த பேரும் இப்போ இருக்க அஜய் இருக்காருல்ல எதிர்கால சிஎம், அவரோட பேரும் சிமிலராக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கோட் வேர்ட்ஸ். ஸோ 1994 கொடுக்கப்பட்ட கோட் வேர்ட்ஸ். இது இவருக்காக எடுக்கப்பட்ட படம், அதாவது உனக்கு இது சீக்வன்ஸ்னு எடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்க்க வேண்டியது இருக்குல்ல, முதல் இந்த படத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக முடிச்சிடலாம். லாட்ரி சீட் சரி இந்த கேரளா சீட்டுன்னு சொல்லி நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அவர் வந்து இந்த மண்ணை பார்த்து பேசுவாப்புல, இந்த இயற்கை உரங்கள்லாம் போட்டு இந்த மண்ணை போட்டிங்கன்னா கேரளா மாறிடும், பலாப்பழம் போட்டிங்கன்னா இதாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உரமாக போட்டு ஒவ்வொரு விதையாக போட்டு இந்தந்த ஸ்டேட்டை பற்றி பேசுவாப்புல. ஒரு ஸ்டேட்டு இந்த நிலம் வந்து இந்தந்த பொருட்கள்லாம் விதைச்சிங்கன்னா இந்தந்த ஸ்டேட்டாக மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுவாப்புல. பேசும்போது கவனிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த நகைச்சுவை நடிகர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்ன தம்பி கேரளா ஆந்திரா எல்லாம் ஊர் பேரே சொல்கிறாப்லே லாட்ரி டிக்கெட் விற்றுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல அந்த டிக்கெட் நம்பர், அந்த அர்ஜுனாவை சொல்லியிருப்பாப்ல. சொல்லும் போது தான் எனக்கு ஷாக்கிங். என்னடா இது, எப்போ சொன்னது எப்போ நடக்குது, எப்படா இதெல்லாம் ஒரு கனெக்ஷனாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது, ரொம்ப தெளிவாக தெரியுது. இது நமக்கு தான் புரியல, மக்களுக்கு தான் புரியல, மற்ற எல்லாருக்குமே புரியுது, இந்த ட்ராமாக்குள்ளே நடிக்கிறவங்களுக்குலாம் புரியுது, ஆனால் நமக்கு மட்டும் தான் புரியல. அந்த இடத்துல மென்ஷன் பண்ணனால தான் இந்த இடத்த நான் டிகோட் பண்ண முடிஞ்சுச்சு. இதே நபர் உரம் போடுறதை பற்றி பேசும்போது வாழைப்பழத்தை கொடுப்பாங்க. வாழைப்பழத்தை எங்கள் நிலத்தில் விளைஞ்ச வாழைப்பழம் இதை சாப்பிடுங்கன்னு கொடுக்கும்போது வாழைப்பழத்தை கீழே போட்டு தொலியை தின்னுட்டு அது தொலிக்கு வந்து தொலி கசக்குதே, எங்க பழத்தை கீழே போட்டு தொலி இதுனா கசக்க தானே செய்யும் சொல்லும் போது இல்லை பழத்தில் தான் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பயிர் நல்லா வளரணும் அப்படின்னா இந்த உரங்களை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட் உரங்கள் இருக்குல்ல, அந்த கெமிக்கல் உரங்கள், அந்த உரங்கள் பேர்லாம் சொல்லுவாப்புல. எப்பயே தெரியுது ஒரு கோமுட்டியான ஆள், ஒரு கார்பரேட் ஏஜென்ட்ன்றது தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த சீக்வன்ஸில் இந்த ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு நபர் இறந்துருவார், அனாதையாக ஒருத்தர் இறந்துருவாப்புல. இந்த அஜய் கட்சியும் இந்த கண்ணாடி போட்ட கட்சி, கருப்பு கண்ணாடி போட்ட கட்சியும் 2 பேரும் போட்டி போட்டு வருவானுங்க. இதில் இன்னொரு பியூட்டி இருக்கும். இந்த கருப்பு கண்ணாடி போட்ட தலைவர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த கருப்பு கண்ணாடி போட்ட அந்த தலைவர் இருக்கார்ல, அந்த தலைவருக்கு எப்பவுமே பின்னாடி பிளாக் கேட்ஸ் வச்சிருப்பாங்க, பூனைப்படை வச்சு பாதுகாத்துட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா சென்ட்ரல் கண்ட்ரோல், எங்களுக்கு எதிராக செயல்பட்ட பார்த்துக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவர் ஒரு இடத்துல ஃபோன் பேசிட்டு இருப்பாப்புல, ஃபோன் பேசும்போது டக்குன்னு அந்த பாதுகாப்புக்கு இருப்பாப்புல அவர் வந்து யாருக்கு ஃபோன் பேசுற அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ இந்த சீக்வன்ஸை இப்போ ரீசெண்டாக கூட அஜய்க்கு பொருத்தி பார்த்தாங்க. ஸோ உனக்குள் ஒருவனா உன்னை போல் ஒருவன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து கமலஹாசன் நடிச்சிருப்பாப்புல. அப்போ ஒரு சீக்வன்ஸ் வரும், ஒரு நடிகர் உச்சத்தில் இருக்க நடிகர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போவாப்புல. அதை நம்ம இந்த அஜயோட கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணி சினிமா மூலிமா வரலாறு கடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேது. இந்த அனில் குஞ்சனுக்கு புரியவே புரியாது. அவங்க மண்டைக்கு இது ஏறவே ஏறாது. அவங்க மண்டையில் பேனை ஏறாது, இதாக ஏறப்போகுது. தரிசான மண்டையில் மூலம் தானே ஏதாச்சும் ஏறும். சரி, இதெல்லாம் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது நமக்கு அப்படியே அழகாக புரியுது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது கிளியராக புரிஞ்சிச்சு. கடைசி கன்ஃபார்மே பண்ணிட்டு போயிடுவானுங்க கிளைமேக்ஸில். அதுக்கு முன்னாடி இடைப்பட்ட அந்த பணத்தை வச்சு சண்டை போட்டாங்க இல்லை, அங்கே சண்டையே வந்துடும். இவர் முஸ்லீம் பற்றி பேர் சொல்லி யார் சண்டை போடுவா, சிறுபான்மைக்கு காவலர்கள் யாரை சொல்லுவாங்க, கருப்பு கண்ணாடி அவங்கள சொல்லி அவங்க சண்டை போடுவாங்க. ஐயோ அலி இறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாப்புல. இங்கிட்ட இருக்கவர் என்ன பண்ணுவார், ஹிந்து பேர் சொல்லி சொல்லுவாப்புல. ஏன் ஹிந்து முஸ்லீம் சண்டை போட்டு கட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அதாவது மதம் சார்ந்த திருப்புறம் பண்றான். ஸோ இவர் பிரகாஷ் ராஜ் கூட சொன்னார்ல, அடுத்த மணிப்பூரா மாத்தாம போக மாட்டாங்கன்னு. எப்பா எல்லாமே கோயின்சிடன்ஸ் பா, நான் ஒரு கான்ஸ்பிரசி தெரியும், இது எதுவுமே உண்மை கிடையாது, மித்து. நான் தூக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன், நான் டைம் ட்ராவல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஸோ இதை யாரும் நம்ப வேணாம். ஸோ கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கு. கிளைமேக்ஸில் 2 பேரும் இந்த வீட்டையே ஆக்குபை பண்ணுறதுக்காக அந்த வீட்டில் 2 பேர் கூடிய நட்டி இது எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து அடிச்சு நொறுக்கி அவங்க அம்மா மண்டையை உடச்சு விடுவாங்க. உடச்சு விடலாம் பண்ண பிறகு விரட்டி விடுவாங்க. அப்போ ஒரு சண்டைக்கு ஒரு சீக்வன்ஸில் காட்டுவாங்க. ஒரு சிங்கம் ஒரு காட்டெருமையை கடிக்கிற மாதிரி இருக்கும். காட்டெருமை, ஸோ எருமை சிங்கம் 2 மோதுது. ஒரு பக்கம் பால், ஒரு பக்கம் சிங்கம் குதிரையும் வச்சுக்கோங்களேன், கம்பேர் பண்ணுங்க. சவுத்துக்கு குதிரை, நார்த்துக்கு சிங்கம். இதை பாகுபலியில் ஒரு சீக்வன்ஸில் காட்டியிருப்பாங்க. பாகுபலியில் காலகேயர்கள் ஆட்சிக்கு இறங்கும் போது பிடிக்க வர டைமிங்கில் அப்போது பல்வாள் தேவனுக்கும் பாகுபலிக்கும் படைகள் பிரித்து கொடுக்கப்படும். பல்வாள் தேவனுக்கு பிரித்து கொடுக்கும் போது அந்த சூரியன் சின்னத்தை கொடுத்துருப்பாங்க. பாகுபலிக்கு தென் திசையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுப்பாங்கல்ல, தென் திசையை பார்த்துக்கிறதுக்கு பாகுபலி கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க தெரியுமா, குதிரை சின்னம். குதிரை லஜ்ஜை காட்டுவாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம், தம்பி குதிரை செஸ் விளையாட்டு நடக்கும்போது தம்பி குதிரைன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தொடர்ந்து வரவங்களுக்கு தெரியும். கிளைமேக்ஸ்க்கு வந்துருமா, சண்டைலாம் நடந்து முடிஞ்சு 2 பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 2 தலைவர்களும் பேசிக்கிற ஒரு சீக்வன்ஸ்லாம் வரும். அதாவது இந்த அஜய் கட்சி தலைவரும் இந்த கருப்பு கண்ணாடி கட்சி தலைவரும் 2 பேரும் பேசிப்பாங்க. என்னையா இது பண்ணிட்டியா கலவரத்தில் அதெல்லாம் பண்ணிட்டியா, சார் பாலத்தை உடச்சிருக்கலாமையா, நான் பாலை டெண்டர் எடுத்து அதில் காசு கமிச்சு அமைக்கிருப்பேன்ல, அப்படியா ரைட்டு பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அப்போ எனக்கு 2 லட்சத்தை அனுப்பி வைன்னு சொல்லி பேசிப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. ஓப்பனாக ஃபியூச்சர் பாலிடிக்ஸை உங்கள் மண்டையில் பொழிச்சும் துப்பியிருக்காங்க. 1994 இன்ன வரைக்கும் அந்த அரசியல் போயிட்டு தான் இருக்குது, நீ நக்கிட்டு தான் இருக்கு. சரி, இதெல்லாம் கிளைமேக்ஸில் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. 2 பேரும் குடும்பம் ஒன்றாகி சுபமாகணும்ல. சுபமாகும் போது ஒரு விஷயம் நடக்கும். இவங்கெல்லாம் திரும்பி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பையன் அந்த வீட்டு கடைசி பையன் இருப்பான்ல, அவன் சொல்லுவான், நீங்கள்லாம் அரசியலில் தோத்து போயிட்டீங்க, நான் கண்டிப்பாக நடிச்சே நாட்டை பிடிப்புன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுவாப்ல. எம்ஜிஆர் மாதிரி இப்படி பண்ணுவாப்ல. இப்போ எம்ஜிஆரோட மறுவுருவம்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காருல, நடிச்சே நாட்டை பிடிக்க வரேன்னு சொல்லிட்டு, அவரை தான் கடைசி டீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி நடிச்சுட்டு நாட்டை திருத்தன்னு ஒருத்தன் வருவான் எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு, அதான் எங்கள் பிளான்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ சிம்பிளாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட கோட்வேர்டு என்னன்னா, நாட்டை பார் வீட்டை பார் இல்லை. முதல் வீட்டையே பார்க்காத தருதல பயிலுக எப்போ நாட்டை பார்ப்பாயின்னு உட சொல்கிறாங்க. வீட்டை பார்க்காத தலைவர் நாட்டை பார்க்க வரேன்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அது யாரு, கடைசி இந்த குட்டி குஞ்சான். அந்த குட்டி குஞ்சான் எப்படி இப்படி பண்ணிட்டு வரானா, புரியுதா? எவ்வளோ அழகாக ஓப்பன் பண்ணி 1997 எவ்வளோ டீஸ் பண்ணி எவ்வளோ அழகாக தீர்க்க தரிசனம் மாதிரி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் அஜெண்டா குரூப் எடுத்த படம் தான். சரி, இப்போ 1994 இன்னொரு படம் வந்துச்சுல, அந்த படத்தில் ஜூன் 10 வந்த படம். அது விஜயகாந்த் நடித்த படம். நோட் பண்ணிக்கோங்க, விஜயகாந்த்னு ஒருத்தர் இல்லைன்னா விஜய்னு ஒருத்தர் இல்லை. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதவி பிரமாணம் எடுக்கிற ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ இது படத்தில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கல, எனக்கு ரொம்ப லேக் அடிச்சிச்சு. ஸோ கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு நான் எந்த இடத்துல கிளிக் பண்ணுறேனோ அந்த இடத்துல விஷயம் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கடைசி ஒரு ஃபைட் சீன் வரும் கிளைமேக்ஸ் போர்ஷன். மாநாடு படம் பார்த்தவங்களாம் தெரியும். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே வேற மாதிரி எடுத்திருப்பாங்க. அங்கே நடராஜர் ஸ்டாச்சு மூலியமாக சிவபெருமான் உட்காந்துருப்பாரு. அது முன்னாடி ஒரு சிஎம்முக்கும் கான்வர்சேஷன் போகும். அந்த படத்தில் அந்த சிஎம் யாரு, விஜய் உங்க அப்பா. புரியுதா? இந்த படத்தில் ஆர்கேன்றவர் தான் சிஎம்மாக துடிச்சிட்டு இருக்காப்ல. அதாவது சிஎம்மாக துடிச்சிருக்க ஆர்கே நோட் பண்ணிக்கோங்க. ஆர்கேன்றவர் சிஎம்மாக துடிச்சிட்டு இருக்காரு. அவரை கொல்றதுக்காக விஜயகாந்த்ன்றவர் துரத்திட்டு இருக்க விஜயகாந்த் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணேன். கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு பதவி பிரமாணம் எடுக்கிற இடத்துல வந்துட்டாங்க. வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட நம்ம சொல்ல போற சீக்வன்ஸ்ல இருக்கு. நடராஜர் ஸ்டாச்சு பின்னாடி இருக்கும்.
அந்த பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கெல்லாம் முக்கியமான ஆட்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல, எல்லாம் வந்திருப்பாங்க. இங்கே இங்கே தான் நீங்கள் பியூட்டியை பார்க்கணும். இந்த ஆர்கேன்றவர் வந்து விஜய் அந்த அஜயோட தங்கச்சியை கல்யாணம் ஆகாமல் ரேப் பண்ணி எரிச்சு கொண்டுருவாங்க. ஸோ அதுக்கு பழி வாங்குறது தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதனால இவர் இதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ஆர்கேன்றவர் வந்து இந்த ரேப் பண்ணியிருக்காரு, இவர் தான் ரேப் பண்ணி கொண்டாருன்னு கண்டுபிடிச்சனால இவருக்கு இந்த ஆட்சியை கலைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆட்சியை கலைக்கிற உரிமை தான் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. போன படத்துல ஆட்சி கலைப்பு, ஸோ ஆட்சியை கலைக்கணும், இந்த ஆட்சியை ரத்து செய்யணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்துச்சா, இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லுது எங்களால் ஆட்சி கலைக்கிற பதவி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆட்சியை புதுசாக கொண்டு வரது மக்கள் கையில் தான் இருக்குது, மக்கள் ஓட்டு போட்டு தான் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு வேர்டு வரும். ஒருத்தன் இதை தடுக்கிறதுக்கு ஒரு மந்திரவாதி இருப்பான். அந்த மந்திரவாதி வந்து அவன் சொல்லி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாப்புல இந்த ஆர்கேன்றவர். இந்த மந்திரவாதி சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒரு பாம் வச்சிருப்பாப்ல, கால் மிதிச்சு வச்சிருப்பாரு, பாம் கால் எடுத்தா வெடிச்சிரும். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்கோம், மாநாடு படத்துலையும் இந்த பாம் சீக்வன்ஸ் வந்திருக்கும், இந்து முஸ்லீம் வந்திருக்கும், இந்த நடராஜர் ஸ்டாச்சு முன்னாடி சிஎம்க்கு ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும், சிஎம் கொள்றது தான் சீக்வன்ஸாக இருக்கும். அதே சீக்வன்ஸ் இந்த படத்துலையும். ஸோ அந்த சிஎம் கொள்றதுக்காக தான் அந்த அஜய் வந்திருக்காப்புல, விஜயகாந்த் வந்திருக்காப்புல. விஜயகாந்த் வந்து கொள்றதுக்கு இவ்வளவோ பிளான் பண்ணுறாரு, அதை எப்படி தடுக்கிறது அப்படின்றத பாம் வச்சிருக்கு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஒரு நெகோசியேஷன் போயிட்டு இருக்கும், 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் பதவி ஏற்றே ஆகணும்னு சொல்லிட்டு மிரட்டினோடனே, சரி மக்களுக்காக தான் இந்த விஷயத்த பண்ண வந்தோம், இந்த மக்களுக்கே ஆபத்தாகும் அப்படின்றப்ப அது நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சிஎம் ஆக்க பார்க்குறாங்க. சிஎம் ஆக்கிக்கிட்டு இருக்க டைமிங்கில் ஒரு சீக்வன்ஸ், ஒரு சின்ன ஒரு கேப் கிடைக்குது. அந்த கேப்பில் அந்த நம்ம விஜயகாந்த்ன்றவர் கத்தி எடுத்து சுற்றி சொருகிறாப்புல, சதக்குன்னு வாயிலே சொருகிறாரு. யாரை? நம்மளுடைய ஆர்கேன்றவரை போட்டு தள்ளிட்டாரு. இந்த பக்கம் பாம்பு வச்சு மிரட்டிட்டு இருந்தாலும் லாவனையும் போட்டு தள்ளிட்டாரு. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது விஜயகாந்த்ன்ற ஒரு பிம்பம். அதுக்கு முன்னாடி அந்த பதவி பிரமாணம் பற்றி பேசும்போது ஒருத்தர் சொல்லுவார், அமெரிக்காவில் ஒரு பேனாவில் கையெழுத்து போட்டதுனால ஆட்சியை மாறிடுச்சு, ஆட்சியை கவுந்துருச்சுன்னு சொல்லுவார். எனக்கு இது சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆட்சி அது என்ன, ஒரு பேனாவில் கையெழுத்து போட்டால் எப்பறம் ஒரு ஆட்சி இதாகும், என்னடா நடந்துச்சு அப்படின்னு என் மைண்டு தான், நம்ம மைண்டு தான் டிகோட் பண்ண ஓடிடும்ல. டிகோட் பண்ண ஓடிடுச்சு. எதை ஓடிச்சு தெரியுமா? இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு கையெழுத்து போட்டார், ஞாபகம் இருக்கா ப்ரோ? அவர் 1008 கையெழுத்து போட்டுருக்காரு. எந்த கையெழுத்து ப்ரோ கேட்குற? அது எந்த கையெழுத்து இல்லை, ஒரே ஒரு கையெழுத்து போட்டார். அதில் தான் பெரிய லெவலில் சர்ச்சையே மாறிச்சு. அமெரிக்கா டாலர் இருக்குல்ல, அமெரிக்கா டாலரில் சைன் போட்டார்ல, 165 நாள் 5 வருடங்களுக்கு அப்புறம் இது ஒரு நடந்திருக்கு. இப்படி ஒரு விஷயம் அரிதான நிகழ்வு நடந்திருக்கு. இந்த அரிதான நிகழ்வுல ஒரு பேனா தான் ரோல் பண்ணியிருக்கு. அதாவது அமெரிக்கா டாலரில் புதுசாக ட்ரம்ப்போட சிக்னேச்சர் போட்டார். அதுலேருந்து நம்ம என்ன சொன்னோம், இது ஒரு கோட் வேர்டு, டாலருக்கு மதிப்பு இனிமேல் இருக்காதுன்றது தான் கோட் வேர்டு. இப்போ ரீசெண்டாக நம்ம நேற்று போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாரும் யுவானுக்கு மாறிட்டு இருக்காங்களா? ஈரான் அந்த ஹெர்மோஸ் நீர்நிலையில் யுவானுக்கு மாறிட்டு இருக்காங்க. இந்த பெட்ரோல் டாலர் டவுன் ஆகிட்டு இருக்கா? பெட்ரோல் டாலர் டவுன் ஆனால் அமெரிக்கா டவுன் ஆகுமா? அமெரிக்கா ஆட்சி கலையுமா? கரெக்டாக இருக்கா இந்த ஒரு வார்த்தை? கோட் வேர்டு தெரியுதா? அமெரிக்காவுக்கு ஒரு பேனானா தமிழ்நாட்டுக்கு ஒரு தாலி. தாலி மீன்ஸ் என்னன்னா, தமிழ்நாட்டை தாலி அறுத்துட்டு இருக்காங்கலாம் சொல்லுவாங்க. குடிச்சு நிறைய பேர் தாலி அறுந்துகிட்டே இருக்கு. ஸோ குடியாரங்கெல்லாம் செத்து போகிறனால மனைவிகள் தாலி இழக்கிறாங்கன்னு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இது அதில் சீக்வன்ஸு. ஒரு பெண்ணை ரேப் பண்ணி கல்யாணத்து பண்ண அந்த தாலி வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த பெண்ணோட தாலியை வச்சு தான் விஜயகாந்த் கண்டுபிடிச்சு இந்த சீக்வன்ஸ்லாம் நடக்கும். ஸோ எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் வெறும் சினிமா எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு. இவங்க ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு இப்போ தான் புரியுது. கொஞ்சம் அறிவை கொஞ்சம் யோசிச்சோம் தான் தெரியுது. முட்டாள்தனமாக இருந்தால் நாமளும் ஒரு ஜாம்பியாக தான் இருந்திருப்போம். இந்த பாம்பு வச்சிருக்க நபர், நடராஜர் ஸ்டாச்சு, அந்த பாம்பு வச்சிருக்க நபர் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு இதே பாம்பு சீக்வன்ஸ் வச்சு நான் பாம்பு வெடிக்க வச்சிருன்னு சொல்லி மிரட்டுற சீக்வன்ஸ் யார் நடிச்சது? கோட் படத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம். இதே சிஎஸ்கே மேட்சை பற்றி இதே நம்ம நாட்டு தற்போதைய எம்சி பேசினாப்ல. ஸோ பேசி பார்த்துருப்பீங்க. ஒரு காரில் போயிட்டு இருக்கோம், நான் கிரிக்கெட்டை பார்த்தேன், டெல்லியை தோக்கடிச்சிருச்சு சென்னை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நியூஸை. இந்த சேக்பாக்கம் சீக்வன்ஸ்க்கு வருவோம். இந்த சிஎஸ்கே அணியோட டிஷர்ட் என்ன? எல்லோ. விசில் போடு பாட்டும் இந்த விஜயோட பாட்டு. அதில் சிஎஸ்கேக்கு மொத பிராண்ட் அம்பாஸ்டராக போனதும் இதே விஜய். இதே சிஎஸ்கே மேட்ச்சில் தளபதி நீ உள்ள நான் வெளியே அப்படின்னு கேம் ஆனது இவங்க தான். ஸோ இந்த சேட்பாக்கம் ஸ்டேடியத்தை வெடிச்சு வைக்கிறணும் அப்படின்னு சொல்லி தான் சீக்வன்ஸ் போகும். கடைசி உலக போரில் இதே சேட்பாக்கம் ஸ்டேடியம் தான் வெடிச்சு சதரும். ஸோ எல்லாம் வேற படம் வேற இடத்துல இருக்குது. நான் கூப்பிட்டு சொருகிறேன், ஒவ்வொரு இடத்துல சொருகிறேன். இதெல்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகுதா மட்டும் நீ பாரு, உனக்கு அறிவு இருந்தால் பாரு. ஸோ இந்த எல்லோ டிஷர்ட் போட்டு தான், எல்லோ ட்ரெஸ் போட்டு தான் இந்த பாம்பு மேலே கை வச்சிருப்பாப்ல. இது அப்படியே கோட் படத்தில் பாரு, அவன் மையன் எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பான், ஹுடி. அதே மாதிரி தான் ஒரு ஹுடியை போட்டிருப்பான். இது பிளாஸ்டிக் ஹுடி, அது துணியில் ஹுடி போட்டுட்டு அவன் மையன் தானே எதிரானிப்பான். புரியுதா? எவ்வளோ அழகாக மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க. இப்போது இருக்க ஒரு தற்போதைய சிட்டிங் மினிஸ்டர் வந்து இவருக்கு எப்படி என்ன முறையில் வருவார்? கிட்டத்தட்ட பார்த்தா அப்பா பையன் முறை தான் வரும். கோட் படத்தில் அப்பா பையனோட பஞ்சாயத்து தான். இப்போ இங்கே பார்க்கும் போதும் விஜயகாந்த் எதிர்கட்சி, இவர் ஆளுங்கட்சி. புரியுதா? இதே மாதிரி தான் இப்போ தற்போதைய விஜயோட ஃபேமிலியிலே நடந்துட்டு இருக்கு. அப்பாவுக்கு எதிராக பையன்.
இதே படத்துல விஜய் நடிச்ச படம் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் நினைக்கிறேன். எனக்கு ஒரு டிஷர்ட் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருப்பாப்ல. அவங்க அம்மாவுக்கு எதிராக அவங்க அம்மாவை டிவோர்ஸ் வாங்கி அவங்க அப்பா வந்து ஒரு கூத்தாடி கூட குடும்பம் நடத்திட்டு இருப்பாரு. அதை வச்சு எடுத்து பேசுனது இதே விஜய் தானே. அதை எடுத்த படம் அந்த படம் எடுத்தவரே அவங்க அப்பா தான் நினைக்கிறேன். விஜயோட அப்பா தான் அந்த படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. எதுவுமே தெரியாத பாமர மக்கள் இது எல்லாம் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இது ஏதோ நடக்குது மக்களுக்காக அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி ஒட்டு மொத்தமாக இதில் ஏமாற்றப்பட்டது மனிதர்கள் மக்கள் மட்டும்தான். இவனுங்க எல்லாரும் தப்பு செஞ்சு என்ன வேணால் செஞ்சுக்கலாம், ஏமாற்றி பொழைக்கலாம். இப்போ அதே ஆள் இவ்வளோ நாள் வந்து ஒரு கல்யாணம் 60ஆம் கல்யாணம் நடக்கும்போதே மயம் போல மயனோட படத்துக்கு நடிக்கிறதுக்கு அதுக்கும் தலையிடலை. மகளோட இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் போகல, மனைவி ஒழுங்காக பார்த்துக்கவும் இல்லை. இப்படிப்பட்ட ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ அவரோட அப்பா பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் டயத்தில் அவங்க ஒய்ஃபோட வீடியோ தான் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதாவது அவங்க ஒய்ஃப் பேட்டி கொடுக்குறதா தான் பிளான் இருந்துச்சு. இப்போ அவங்க அப்பா பிளான் கொடுக்குறாரு. அதாவது சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. மனைவிக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணலைன்னா இந்த திரைக்கதையில் அவங்க மனைவி தான் இந்நேரத்துக்கு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறக்குள்ளேயும் விஜய் ரசிகர்லாம் மண்டையை பிடிச்சிக்கிட்டு செத்துருவாங்க. சரிங்க, இப்போ இன்னொரு மேட்டரையும் சொல்கிறேன். இந்த பதவி பிரமாணம் படம் இருக்குல்ல, இந்த படத்தில் வந்து தஞ்சாவூரில் 15ஆம் தேதி பதவி பிரமாணம் எடுக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக சிட்டிங் மினிஸ்டர் எங்கே போய் தஞ்சாவூரில் போய் ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது தஞ்சாவூர் கோபுரத்தை மறைச்சிக்கிட்டு தான் ஒரு திரையை போட்டு பேசினாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி நடந்துச்சு. இது 15ஆம் தேதி. சிமிலராக 5 நாள் தான் கேப்பு. எதுலையுமே மென்ஷன் பண்ணல இந்த மந்த்துன்னு. ஆனால் 15ஆம் தேதி மட்டும் மென்ஷன் பண்ணி விட்டுருக்கோம் அந்த படத்தில். பட் ரியல் லைஃப்பில் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இல்லைடா அந்த தஞ்சாவூரில் பதவி பிரமாணம்னு சொல்லும் போது எனக்கு டக்குனு என் மைண்ட் அங்கே தான் ஓடுது. இப்போ ரீசெண்டாக தஞ்சாவூர் கோயிலுக்கு பக்கத்தில் போய் ஒரு மீட்டிங் போட்டார். அந்த தஞ்சாவூர் கோபுரத்தை தெரியக்கூடாதுன்னு சொல்லி, அதாவது இந்த சிஎம் பார்வைக்கு அந்த தஞ்சாவூர் கோபுரம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெள்ளை துணி போட்டாங்கல்ல அப்படின்னு என் மண்டையில் ஓடிட்டு இருந்த நியூஸ் ஞாபகம் வந்துச்சு, எடுத்து போட்டேன். கரெக்டாக இருக்கா? இப்போ ஒரு லூசு டைரக்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா பேச ஆரம்பிச்சு, சாதிகள் இல்லாமல் எனக்கு சான்றிதழ் கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காப்புல. ஏன்டா ஒரு பப்ளிக்ல அத்தனை கோடி மக்கள் நிற்கிறப்ப, அத்தனை லட்சம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ போயிட்டு நான் நாயுடு அப்படின்னு சொல்லி உங்க சாதி பேரை பெருமைப்படுத்திட்டு வந்துட்டு இப்போ போயிட்டு எப்படா அப்படி பேசுறீங்க? அதுவும் யார் எந்த சேனல் ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க நியூஸ். கண்ணாடி கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு நோ கண்ணாடியா. இவங்களாம் அவங்களெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியுதா? நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம்டா. இன்னைக்கு நாங்கள் ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு ஒன்று சொல்லுவோம். நீங்கள் தான் முட்டா போயிடல, அடுத்தடுத்து மறந்து போயிருவீங்க. உங்களுக்கு தான் 1000 பிரச்சனை வச்சுருக்கோம்ல. எங்களை கவனிக்கிறது அவங்க பிரச்சனை. இந்த பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை நாங்கள் கொடுப்போம். அதை பற்றி அப்படியே அணில் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நாங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு எங்கள் பிரச்சனையை தாண்டி போயிட்டே இருப்போம். தவறு செய்கிறவன் தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான், தப்பு செய்கிறவன் தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். இதில் ஏமாற்றப்படுற நீ தான் காலங்காலமாக ஏமாந்துட்டு இருக்க. இது புரிஞ்சிச்சு அப்படின்னா எங்களை மாதிரி விழிச்சுக்கிட்டு வெளியே வருவேன். புரியல அப்படின்னா தோண்டி படுத்துக்குவேன். இதில் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். தலைவாசல் விஜய் இருக்காப்புல, இல்லை தலைவாசல் விஜய் தான் ஒரு நேம் நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரில. அந்த தலைவாசல் விஜய் வந்து அந்த வீட்டை பார் நாட்டை பார்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து சரவணன் இருக்கார்ல, அதாவது அந்த காலத்து தளபதி. அந்த தளபதிக்கு ஆப்போசிட்டாக அண்ணன் கேரக்டர் நடிச்சிருப்பாப்புல. அந்த அண்ணன் கேரக்டர் நடிச்ச ஒரு பேர் என்னன்னா தலைவாசல் விஜய் சம்திங். அதை நான் கனெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால சொல்லிட்டு போயிட்டேன். Who is this guy?